அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு ரொம்பவும் பயனுள்ள ஒரு வீடியோ பற்றி பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். ரொம்ப பவர்ஃபுல்லான சூறா, அதிக பேருக்கு மனநத்தில் இருக்கக்கூடிய சூறா. இந்த சூறாவுடைய மகிமை அதிகமாக இருக்குது. இந்த சூறா ரொம்பவும் சிறப்பான சூறா. பரக்கத்திற்காகவே இருக்கிற சூறால ரொம்பவும் சிறப்பான சூறாவாக இருக்குது இந்த ஒரு சூறா. இந்த ஒரு சூறாவை நீங்கள் 40 நாள் நீங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடியும் நீங்கள் ஓதி வரணும். 40 நாட்கள் தொடர்ந்து ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடியும் நீங்கள் ஓதி வரணும். ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டத்தை எல்லாம் நீக்கிறது, கவலையை நீக்கி வருமானத்தில் அபிவிருத்தியை ஏற்படுத்தி நல்ல விதமான பரக்கத்து நிறையிறத உங்களாலேயே கொஞ்சம் கொஞ்சமாக உணர முடியும். 40 நாட்கள் நீங்கள் தொடர்ந்து ஓதும்போது அந்த 40 நாள்லேயே உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் இன்ஷா அல்லாஹ். சீக்கிரமே பரக்கத்து நிறைந்து நல்ல ஹலாலான முறையில் அதிகப்படியாக நமக்கு எல்லோருக்கும் தேவைப்படுற ஒன்று பணம். இந்த உலகத்தில் பணம்ங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது. நமக்கு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, எந்த ஒரு தேவையாக இருந்தாலும் சரி, பணம் அதுக்கு தேவைப்படுது. இந்த உலக வாழ்க்கைக்கு பணம் ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக தான் இருக்குது. அந்த பணத்தில் அல்லாஹ் தஆலா அபிவிருத்தியை ஏற்படுத்தி நம்ம வீட்டில் பரக்கத்தை அதிகப்படுத்துவான் இன்ஷா அல்லாஹ். முழு நம்பிக்கையோடு நீங்கள் 40 நாளும் ஓதுங்க. 40 நாளும் நீங்கள் தொழுகையை கைவிடக்கூடாது. தொழுகையை நிலைநாட்டியே தான் எந்த ஒரு அமலாக இருந்தாலும் செய்யணும். சும்மா ஓதிட்டு நம்ம பாட்டு உட்காந்துருக்கிறதுல எந்த ஒரு யூஸும் இருக்காது. தொழுகையோடு முறையிட்டால் தான் அந்த தொழுகையை கொண்டு அல்லாஹிடம் உதவி தேடுங்க. அல்லாஹ் தஆலா விரைவிலேயே நீங்கள் எதிர்பார்க்குற விஷயம், உங்களுக்கு தள்ளி கிடைக்கிற விஷயம் கூட உடனே கிடைக்கும். உடனடியாக கொடுப்பான். உங்களை அந்த பிரச்சனையிலேருந்து மீண்டு கொண்டு வருவோம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத்தை உங்கள் வாழ்க்கையில் அதிகப்படுத்தி உங்கள் வாழ்நாள் முழுவதும் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் பரக்கத்தை ஏற்படுத்தி தருவோம் இன்ஷா அல்லாஹ். ரொம்பவும் பவர்ஃபுல்லான சூறா. சூரா நஸ்ர், சூரத்துல் நஸ்ர். இந்த சூறாவை நீங்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடியும் ஒவ்வொரு விதமாக எண்ணிக்கையில் நீங்கள் ஓதணும். எப்படின்னா, ஃபஜர் தொழுதுட்டு நீங்கள் அதே அமர்விலேயே சூரா நஸ்ரை 21 முறை நீங்கள் ஓதணும். அதுக்கப்புறம் லொஹர் தொழுறீங்கல்ல, அப்போ லொஹர் தொழுதுட்டு நீங்கள் 22 முறை நீங்கள் தொழுதுட்டு ஓதணும். அதுக்கப்புறம் அசர் தொழுகைக்கு பின்னாடி நீங்கள் 23 முறை நீங்கள் ஓதணும். அதுக்கப்புறம் மஹரிப் தொழுதுட்டு நீங்கள் 24 முறை நீங்கள் ஓதணும். அதுக்கப்புறம் இஷாவில் 25 முறை நீங்கள் ஓதணும். அதாவது 21லேருந்து ஆரம்பித்து 25ல் நீங்கள் முடிக்கிறீங்க, ஃபஜர்லேருந்து இஷா வரைக்கும். இப்படியே நீங்கள் 40 நாளும் நீங்கள் ஓதுங்க. ரொம்பவும் இலகுவான சூறா தான் இது. ரொம்பவும் சிறந்த சக்தி வாய்ந்த சூறா. இந்த சூறாவை நீங்கள் தொடர்ந்து ஓதுங்க. உங்கள் லைஃப்பில் நல்ல விதமான மாற்றம் ஏற்படும் இன்ஷா அல்லாஹ். முழு நம்பிக்கையோடு நீங்கள் ஓதி பாருங்கள். இந்த சூறாவுடைய அர்த்தமே உதவி தான். அல்லாஹ்விடம் நம்ம உதவி கேட்குறோம். யாரெல்லாம் எனக்கு பரக்கத்து நிறைந்த வாழ்க்கையை கொடுடா அல்லாஹ், எனக்கு பணம் செல்வம் இல்லை அபிவிருத்தியை கொடுடா அல்லாஹ், ஹலாலான முறையில் நல்ல விதமான வருமானத்தை அதிகப்படுத்துடா அல்லாஹ், குடும்ப கஷ்டத்தை போக்குடா அல்லாஹ், நல்ல நிலைமைக்கு ஆகிறதுக்கு உதவி செய்டா அல்லாஹ் அப்படின்னு நம்ம அல்லாஹ்விடம் உதவி கேட்குறோம். அல்லாஹ் நம்ம உதவியே கண்டிப்பாக நமக்கு அவனோட உதவி நமக்கு அளிப்பான், கைவிட மாட்டான். ரொம்பவும் பவர்ஃபுல்லான சூறா. வெறும் மூணே ஆயத்து தான் இருக்குது. இதில் நிறைய ஆயத்து உள்ள சூறாக்கள் எல்லாமே இருக்குதான். ஆனால் இது ரொம்பவும் கம்மி ஆயத்து தான். வெறும் 3 ஆயத்து உள்ள சூறா தான் இது. ஆனால் அதில் அவ்வளோ மகிமை இருக்குது. 3 ஆயத்தாக இருந்தாலும் அதில் இருக்கிற விஷயம் ரொம்பவும் பவர்ஃபுல்லான ஆயத்து அது. அந்த ஆயத்து என்னன்னு இன்ஷா அல்லாஹ் இப்போ பார்க்கலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் وَرَأَيْتَ النَّاسَ يَدْخُلُونَ فِي دِينِ اللَّهِ أَفْوَاجًا فَسَبِّحْ بِحَمْدِ رَبِّكَ وَاسْتَغْفِرْهُ إِنَّهُ كَانَ تَوَّابًا. இதனுடைய அர்த்தம் என்னன்னா, நபியே, உமக்கு அல்லாஹுடைய உதவி மற்றும் மக்காவின் வெற்றி வரும்போது இன்னும் மனிதர்களை அல்லாஹுடைய மார்க்கத்தில் கூட்டம் கூட்டமாக
பிரவேசிப்பவர்களாக நபியை நீர் காணும்போது அப்போது அதற்கு நன்றி செலுத்தும் பொருட்டு உமது இரட்சகனின் புகழைக் கொண்டு துதி செய்வீராக. மேலும் அவனிடம் பிழை பொறுக்க தேடுவீராக. நிச்சயமாக அவன் தௌபா பாவ மன்னிப்பு கோருதலை மிகவும் ஏற்றுக்கொள்பவனாக இருக்கிறான். இதனுடைய அர்த்தத்தை பார்த்தீங்கல்ல, அல்லாஹ்விடம் நம்ம உதவி கேட்டு அதுலேருந்து அந்த உதவி அல்லாஹ் நம்ம கழிச்சு நமக்கு வெற்றியை தருவான். அதில் வந்து அல்லாஹ்விடம் நம்ம புகழ்ந்து அவன்கிட்ட நம்ம ரித்தி தேடி மேலும் அவனிடம் நம்ம பாவ மன்னிப்பு கேட்குறோம். இதுதான் இதனுடைய அர்த்தமாகவே இருக்குது. இதுலேயே தெரியுது, இந்த நம்ம ஓதி துவா கேட்டால் கண்டிப்பாக அல்லாஹ் நமக்கு உடனடியாக கபூல் செய்வான். அப்படி ரொம்ப மகிமையான ஒரு சூறாவாக இருக்குது. ரொம்ப பவர்ஃபுல்லான சூறா. 110வது சூறாவாக இடம்பெற்றிருக்கு. 3 வசனங்கள் தான் இந்த சூறாவில். அதனால ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடியும் இந்த எண்ணிக்கையில் நீங்கள் அதிகப்படுத்தி ஓதி வாங்க. 40 நாள். 40 நாள்லேயே உங்களுக்கு நல்ல மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும். பரக்கத்து நிறைந்த வாழ்க்கையாக அல்லாஹ் தாலா ஏற்படுத்தி தருவான். இதை நீங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதை கொண்டு மற்றவங்களும் இதை ஓதுவாங்க. அவங்களுக்கும் இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ப்ளஸ் நமக்கும் அவங்க ஓத ஓத நமக்கும் அதை கொண்டு நமக்கும் நன்மை கிடைக்கும். அவங்களுக்கும் பெனிஃபிட்டாக இருக்கும். நமக்கும் அவங்க ஓதுறதை கொண்டு நமக்கும் பெனிஃபிட் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் நீங்கள் இதை ஷேர் பண்ணி மற்றவங்களுக்கும் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலம் இது மற்றவங்களுக்கும் உதவியாக பயனுள்ளதாக மாறும். உங்களுக்கும் எனக்கும் பயனுள்ளதாக ஆகும். இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.